السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، قال الله تعالى: بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى. وقال تعالى: يعلمون ظاهرا من الحياة الدنيا وهم عن الآخرة هم غافلون. وقال تعالى: كلا بل تحبون العاجلة وتذرون الآخرة. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, என் அருமைக்கினிய சகோதர சகோதரிகளே, உங்களிடத்திலே இன்று நாம் நம்மிடையே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி, அந்த தன்மை என்பது நம்மிடத்திலே இருக்கக்கூடாது என்பதை பற்றி குர்ஆன் ஒளியிலும் இன்னும் நம்முடைய ஹதீஸிலே என்ன வந்திருக்கின்றது என்பதை பற்றியும் பார்க்க இருக்கின்றோம். அதுதான், இன்று எந்த தன்மை நம்மிடம் இருக்கக்கூடாது என்று இஸ்லாம் நம்மிடம் நாடுகின்றதோ, எந்த தன்மை எதை விட எது உயர்ந்திருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகின்றதோ அதற்கு மாற்றமாக நம்மில் பெரும்பாலும் இன்று இருக்கின்றோம். அதாவது, இஸ்லாம் உலகத்தை காட்டிலும் மறுமைக்கு முக்கியத்துவத்தை கொடுங்கள் என்று இஸ்லாம் சொல்லுகின்றது. அல்லாஹுடைய வசனங்களை எடுத்து நாம் ஓதி பார்த்தோமே என்றால், அந்த வசனங்களிலே என்ன பேசப்பட்டிருக்கின்றது என்றால், உலகத்தை விட நீங்கள் மறுமைக்கு முக்கியத்துவம் கொடுங்கள், மறுமையை நீங்கள் மறந்து விடாதீர்கள், மறுமையே உங்களுக்கு என்றும் நிலையானதாக இருக்கக்கூடியதாகவும் சிறந்த ஒரு இல்லமாகவும் இருக்கின்றது என்பதாக திருக்குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைய இடங்களிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். மறுமை, ஒரு மூமின் மறுமைக்காகவே வாழ வேண்டும், மறுமையை முன்வைத்து இந்த உலகத்திலே அவனுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும், மறுமையே அவன் உலகத்தை விட மறுமைக்கு அவன் அதிக முக்கியத்துவத்தை தர வேண்டும். உலகத்தை நீங்கள் பெற வேண்டாம் என்று இஸ்லாம் நம்மை தடுக்கவில்லை. ஆனால் உலகத்தையே நீங்கள் முதன்மையாக வைத்துவிட்டு மறுமையை நீங்கள் அலட்சியமாக மறுமை விஷயத்திலே இருந்து விடாதீர்கள் என்று தான் இஸ்லாம் நமக்கு சொல்லுகின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான், பல் துஸிரூனல் ஹயாத்தத் துன்யா, நீங்களோ இந்த உலக வாழ்க்கைக்கு முக்கியத்துவத்தை தருகின்றீர்கள், ஆனால் மறுமை வாழ்க்கை எப்படிப்பட்டது தெரியுமா? இறைவன், நம்மை படைத்த இறைவன் சொல்லுகின்றான். ஆனால் மறுமையோ அது எப்படிப்பட்டது என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான், வல் ஆகிரத்து கைருன் வ அப்கா, மறுமை அது சிறந்ததாகவும் இன்னும் என்றென்றும் இருக்கக்கூடியதாகவும் நிலைத்து இருக்கக்கூடியதாகவும் மறுமை இருக்கின்றது என்று அல்லாஹ் நமக்கு ஒரு வரையறையை சொல்லி தருகின்றான். அதாவது, இந்த உலக வாழ்க்கை என்பது அழிந்துவிடக்கூடியது. இந்த அழிந்துவிடக்கூடிய இந்த உலக வாழ்க்கைக்காக நீங்கள் அதிக முக்கியத்துவத்தை நீங்கள் தந்துவிட்டு மறுமை வாழ்க்கையை நீங்கள் மறந்துவிட வேண்டாம், மறுமை வாழ்க்கையிலிருந்து நீங்கள் அலட்சியமாக இருந்து விட வேண்டாம். ஏனென்றால் மறுமை வாழ்க்கை என்பது உலக வாழ்க்கையை போன்று அழிந்துவிடக்கூடிய வாழ்க்கை கிடையாது, அது என்றுமே இருக்கக்கூடிய வாழ்க்கை, சிறந்த வாழ்க்கை. இந்த உலகத்திலே கிடைக்காத இன்பங்கள் எல்லாம் அந்த மறுமையிலே உங்களுக்கு கிடைக்கும், அல்லாஹ் வழங்குவான் என்று இந்த வசனத்தில் இருந்து நாம் விளங்கிக் கொள்ளலாம். இன்னொரு வசனத்திலோ அல்லாஹ் சொல்லுகின்றான், அதாவது யஅலமூன ஸாஹிரம் மினல் ஹயாத்தித் துன்யா, அவர்கள் இந்த உலகத்தினுடைய மேலோட்டமான விஷயத்தை அறிந்து வைத்திருக்கின்றார்கள். அதாவது உலகத்தை பற்றி மேலோட்டமான விஷயத்தையே அவர்கள் அறிந்து வைத்திருக்கின்றார்கள். ஆனால் மறுமையை பற்றி உலகத்தை அறிந்ததை போன்று கூட மறுமை அவர்கள் அறியாமல் அவர்கள் அலட்சியமாக இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். இன்னொரு இடத்திலோ அல்லாஹ் சொல்லும் பொழுது, கல்லா பல் துஹிப்பூனல் ஆஜிலா, அதாவது சீக்கிரமாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தையே, விரைவாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தையே நீங்கள் நேசிக்கின்றீர்கள், ஆனால் ஆகிராவை மறுமையை நீங்கள் விட்டு விடுகின்றீர்கள். அதாவது சீக்கிரமாக அழியக்கூடிய இந்த உலகத்தை நீங்கள் நேசிக்கின்றீர்கள், ஆனால் என்றுமே இருக்கக்கூடிய மறுமையை நீங்கள் விட்டு விடுகின்றீர்களே. இது அறிவாளிகளுக்கு இது இதோ என்று அல்லாஹ் நம்மை பார்த்து கேட்கின்றான். ஒரு கேள்வியின் அந்த அர்த்தத்தில் அல்லாஹ் இந்த வசனத்தை நம்மிடத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான். ஆகிய நறுமைக்கினிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒரு மூமின் என்பவன் இந்த உலகத்துக்காக வாழக்கூடாது, உலகமே அவனுக்கு முக்கியமானதாக இருந்துவிடக்கூடாது, உலகம் முக்கியமாக இருந்துவிடக்கூடாது, மறுமையே அவனுக்கு முக்கியமானதாக இருக்க வேண்டும். உலகத்துக்கு மறுமையை விட அவன் உலகத்துக்கு மறுமையை காட்டிலும் அவன் மூன்றிலே ஒரு பங்கை தான் உலகத்துக்கு அவன் ஒதுக்க வேண்டும். மூன்றிலே 2 பங்கு, அதாவது பெரும்பாலான அந்த இதை அவன் மறுமைக்கு அவன் ஒதுக்க வேண்டும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட துஆவில் இருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார், இறைவா இந்த உலகத்திலும் நன்மையை வழங்கு என்று உலகத்தை பற்றி ஒரு முறை சொல்லப்பட்டிருக்கின்றது. இம்மையிலும் வழங்கு, மறுமையிலும் நன்மையை வழங்கு, இன்னும் வ கினா அஸாபன்னார், நரக வேதனையை விட்டு எங்களை பாதுகாத்து அருள் புரியா அல்லாஹ் என்று 2 முறை மறுமையை பற்றிய இந்த துஆவிலே பேசப்பட்டிருக்கின்றது. ஆக உலகம் என்பது அழியக்கூடிய விஷயம். இந்த உலகத்துக்கே நாம் முக்கியத்துவத்தை தந்துவிட்டு மறுமையை மறந்துவிடக்கூடாது. நம்முடைய செயல்கள், நம்முடைய எல்லா விஷயங்களும் இன்று பார்க்க போனால் நாம் இன்று
தொழுகின்றோமா இல்லையா என்று நமக்கு தெரியவில்லை. நாம் இன்று குர்ஆனை ஒழுங்காக முறையிலே ஓதுகின்றோமா இல்லையா என்று பார்த்தால் குர்ஆனை ஓதுவது சந்தேகம். ஆனால் வாட்ஸ்அப்பை நாம் எடுத்து பார்ப்பது, ஃபேஸ்புக்கை எடுத்து உபயோகிக்கின்றது, டெலிகிராம் இப்படிப்பட்ட சமூக வலைதளங்களை நாம் எடுத்து உபயோகிப்பது குர்ஆனை காட்டிலும் அதிகமாக இருக்கின்றது. இந்த செயல்கள் எல்லாம் நம்முடைய செயல்கள் குர்ஆனை அல்லாஹ்வுடைய இந்த வேதத்தை நாம் ஓதாமல் இதை நாம் எடுத்து படித்துக் கொண்டே வருகின்ற காரணத்தினால் நாம் அதனை புறக்கணிக்கக்கூடிய ஒரு விஷயமாக ஆகிவிடுகின்றது. ஆக ஒரு மூமின் இப்படி இருக்கக்கூடாது. குர்ஆனுடைய தொடர்பு இருக்க வேண்டும். இது எதுவரையில் என்றால் நம்முடைய சமுதாய மக்களிலே சிலர் சொல்லுகிறார்கள், இந்த காலத்திலே குர்ஆன் அடிப்படையில் எல்லாம் ஹதீஸின் அடிப்படையில் எல்லாம் வாழ்வது ரொம்ப கடினம் என்று மறுமையை மறந்து நம்முடைய மார்க்கத்தினுடைய அந்த மிகப்பெரிய சிறப்பம்சத்தை மறந்து பேசக்கூடிய சமூகம். காரணம் என்ன? உலக மோகம் இதயத்தில் புகுந்துவிட்ட காரணத்தினால்தான். எப்படியாவது நான் பொருளை ஈட்ட வேண்டும், அது சரி ஹலாலான முறையில் நான் பொருளை ஈட்ட வேண்டும் என்றால் எனக்கு கடினமாக இருக்கும். அது கடினமாகத்தான் மேலோட்டமாக தெரியும், ஆனால் அதிலே தான் பரக்கத் இருக்கின்றது. ஆனால் இதை அறியாமல் நான் எப்படியாவது பொருளை ஈட்ட வேண்டும், நான் குர்ஆனிலும் சுன்னாவின் அடிப்படையில் ஈட்டினேன் என்றால் இன்றைய காலத்தில் என்னால் பிழைக்கவே முடியாது என்று முஸ்லிம்களில் சிலர் இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட பேச்சுகளை பேசுகின்றவர்களாக அவர்கள் மார்க்கத்தை சரியாக விளங்கிக் கொள்ளாதவர்கள். ஆக அப்படிப்பட்ட முஸ்லிம்களாக நாம் இருக்கக்கூடாது. மறுமைக்கு நாம் முக்கியத்துவத்தை தர வேண்டும். என் அருமைக்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள்? அவர்களும் இந்த உலகத்தில் தானே வாழ்ந்தார்கள். அவர்கள் எப்படி உலகத்தை விட மறுமைக்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுத்தார்கள்? ஒரு செய்தி வருகின்றது. இந்த விஷயத்தை நாம் எல்லாம் அறிந்து வைத்திருப்போம். அதாவது இந்த வரலாற்று சம்பவத்தை நாம் தெரிந்து வைத்திருப்போம். கண்டிப்பாக திருமீதியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் என்ன, சஹாபாக்கள் எப்படி அவர்கள் போட்டி போட்டுக்கொண்டு தான தர்மங்களை வழங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்றால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். அதற்கு முன்னால் சஹாபாக்கள் போட்டி போட்டுக்கொண்டு தான தர்மங்களை வழங்குவார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு வழங்குவார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வழங்குவார்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வழங்குவார்கள். இந்த தர்மத்தை வழங்குவது என்பது அவரிடத்திலே மறுமையினுடைய அந்த ஆர்வமே அவருக்கு அதிகமாக இருக்கின்றது என்பதை விளக்குகின்றது. இப்படி இருக்கும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த சம்பவத்தை, இந்த செய்தியை அறிவிக்கின்றார்கள். அமரனா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் தஸத்தக. சரியா? அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை சதக்கா தருமாறு எங்களை சொல்லி இருந்தார்கள். என்னிடத்திலோ பணம் இருந்தது. நான் நினைத்திருந்தேன் ஃபகுல்துல் யௌம, அதாவது இன்றைய தினம் நான் அபூபக்கரை முந்திவேன் இன்ஷா அல்லாஹ் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். ஏனென்றால் என்னை விட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதிகமாக சதக்காவை செய்யக்கூடியவராக இருக்கின்ற காரணத்தினால் இன்றைய தினம் நான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நான் முந்திக் கொண்டு நான் சதக்காவை அவரை விட அதிகமாக தருவேன் என்ற அந்த போட்டியிலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னிடத்திலே இருந்த பணத்தில் பாதியை கொண்டு போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கொடுத்தார்கள். அதன் பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா அபகைத லி அஹ்லிக, அதாவது அதாவது பாதி பணத்தை கொடுத்தார்கள், மீது பாதியை தன்னுடைய இல்லத்திற்காக வைத்துக் கொண்டார்கள். சரியா? அதன் பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க சொன்னார்கள், என்னுடைய இந்த பாதி செல்வத்தை நம்முடைய மார்க்கத்துக்காக பாதியை நான் வைத்துக் கொண்டேன். அதன் பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகை தந்தார்கள். எப்படி வந்தார்கள்? பாதி பணத்தை மட்டும் எடுத்துவிட்டு வந்தார்களா? பாதி பொருளாதாரத்தை மட்டும் எடுத்துவிட்டு வந்தார்களா என்றால் அப்படி கிடையாது. அவர்கள் மறுமையை நேசித்தார்கள், உலகத்துக்கு முக்கியத்துவத்தை தரவில்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி வருகின்றது, அத்தா அபூ பக்ரின் பிகுல்லி மா இந்தா, அவரிடத்திலே இருந்த எல்லாவற்றையும் அவர் கொண்டு வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்விடத்திலே கொடுத்தார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து கேட்டார்கள், யா அபா பக்கர் மா அபகைத லி அஹ்லிக், உங்களுடைய வீட்டாருக்காக நீங்க எதை விட்டு வைத்தீர்கள்? எதை நீங்கள் அவர்களுக்காக எதையும் நீங்கள் விட்டு வைத்திருக்கின்றீர்களா? அப்படி கேட்க அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்விக்கு அபூபக்கர் பதிலளித்தார்கள், அபுகைது லஹும், நான் அவர்களுக்காக விட்டு வைத்திருக்கின்றேன். எதை விட்டு வைத்திருக்கின்றேன் என்றால் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நான் அவர்களுக்காக விட்டு வைத்திருக்கின்றேன், எந்தவற்றை நான் விட்டு வைக்கவில்லை என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிலளித்தார்கள். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், வல்லாஹ் லா அஸ்பிகுஹு இலா ஷைஇன் அபதா, அபூபக்கரை என்னால் எப்பொழுதும் முந்த முடியாது என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மனதிலே சொல்லிக் கொண்டார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இப்படி இருந்தார்கள். ஆக நம்முடைய நோக்கம் என்னவென்றால் உலகத்தை விட மறுமைக்கு அதிக முக்கியத்துவத்தை தர வேண்டும். ஆக கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் நம் அனைவருக்கும் இப்படிப்பட்ட பாக்கியத்தை தந்தருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.